கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையுண்டாவதாக. கர்த்தர் நல்லவர். நம்ம சாட்சிகளை எல்லாம் கேட்டோம். இந்த கால வழியிலே வாக்குத்தத்த வசனத்தை செய்தியை நாம் கேட்க போகிறோம். ஆனால் இந்த பாடல் ஒரு காரியத்தை எனக்கும் உங்களுக்கும் சொல்கிறது. நம்முடைய வாழ்க்கையிலே கஷ்டங்கள் வராமல் இருக்கவே இருக்காது. அல்லேலூயா. ஆனால் வரும். என்ன துன்பங்கள் வந்தாலும் ஆண்டவர் அவருடைய கரங்களை, ஏன் கரங்கள் அல்ல, அவருடைய, அதுவும் எப்படிப்பட்ட கரங்களா? நீதியான கரங்கள், தப்பான கரங்கள் அல்ல, நீதியான கரங்களை நீட்டி நம்மை பயம் நீக்கி நமக்கு ஆறுதல் தருவார். ஆகவே இந்த வேளையில ஆனால் நாம் செய்ய வேண்டிய காரியம், நம்ம பாவத்தில் சிக்காதபடி பல பாடுகளையும் பாவங்களில் இருந்து விலகி வாழ வேண்டும் என்பதால் சங்கீதம் 27 5ஆம் வசனம். யாராவது ஒருவர் சத்தமாக நீங்க வாசிக்கலாம். தீங்கு நாளில் அவர் என்னை
தமது கூடார மறைவிலே மறைத்து என்னை தமது கூடார மறைவில் ஒளித்து வைத்து என்னை கண்மலை மேல் உயர்த்துவார். ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த புதிய மாதத்திலே நமக்கு தருகிற ஆசீர்வாதமான வாக்குத்தத்த வசனம், தீங்கு நாளில் அவர் என்னை தமது கூடார மறைவிலே ஒளித்து வைத்து என்னை கண்மலை மேல் உயர்த்துவதாக வாக்கு கொடுத்திருக்கிறார். வாக்கு நம்புறீங்களா? அவ்வளவுதானா? நிறைய பேர் சந்தேகத்தோட நம்ம என்ன பண்றோம்? வாக்கு தத்தத்தை பெற்றுக் கொள்கிறோம். ஆண்டுடைய வார்த்தை ஒருபோதும் மாறவே மாறாது. அவருடைய வாக்குகள் ஆம் என்றும் ஆமென் என்றும் இருக்கு. ஆமென் என்றால் நடந்துவிட்டார் என்ற அர்த்தம். ஹல்லேலூயா. அதற்கு நன்றி சொல்லக்கூடிய வார்த்தை. ஆகவே கர்த்தர் நம்மை கண்மலை மேல் உயர்த்துவதாக வாக்கு கொடுக்கிறார். ஜெபத்தோடு நாம் இந்த செய்திக்குள்ளே கடந்து போவோம். காலையும் மாலையும் எவ்வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடியுள்ளது. இந்த பாட்டிலே ஒரு கவி வருகிறது. தீங்கு நாளில் தம் கூடார மறைவில் தேடி சேர்த்தென்னை மறைப்பார், உன்னதத்தில் மறைவாக ஒளித்தென்னை பாதுகாத்து உயர்த்துவார் கண்மலையில். இந்த ஒரு கவியை நாம் பாடி தேவனுடைய வார்த்தைக்குள்ளே நாம் பங்கு போவோம். காலையும் மாலையும் வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடுகிறோம். காலையும் மாலையும் வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவே. காலையும் மாலையும் வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவே. பரிசுத்தர் 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 என தூதர் பாடிடும் துணி கேட்குதே. பரிசுத்தர் 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 என தூதர் பாடிடும் துணி கேட்குதே. காலையும் மாலையும் வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவே. தீங்கு நாளில் தம் கூடார மறைவில் தேடி சேர்த்தென்னை மறைப்பார். தீங்கு நாளில் தம் கூடார மறைவில் தேடி சேர்த்தென்னை மறைப்பார். உன்னதத்தில் மறைவாக ஒளித்தென்னை பாதுகாத்து உயர்த்துவார் கண்மலை. உன்னதத்தில் மறைவாக ஒளித்தென்னை பாதுகாத்து உயர்த்துவார் கண்மலை. காலையும் மாலையும் வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவே. காலையும் மாலையும் வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவே. ஆமாண்டவரே, நீ இந்த மாதத்திலே இந்த வாக்கை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீரப்பா. எங்களை நீர் கண்மலையை உயர்த்துவதாக வாக்கு கொடுத்திருக்கிறேன். ஆமாண்டவரே, அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த வாக்கின் அடிப்படையிலே இன்றைக்கு நீர் எங்களுக்கு தரப்போகிற செய்தியை நீர் ஆசீர்வதித்து தார். இதை கேட்கிற ஒவ்வொருவரும் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள உதவி செய்யும். இந்த நாளிலே நீர் பேசும் ஆண்டவரை நாங்கள் கேட்கிறோம். இயேசு மூலம் கேட்கிறோம் அன்புள்ள பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த வாக்குத்தத்த வசனம் யார் சொன்னது? இவ்வளவு சந்தேகமே வர வேணாம். டக்குனு வாசிச்சது சங்கீதம். தன்னுடைய நெருக்கங்கள் வரும்போது அதன் மத்தியிலே கர்த்தர் தாவீதை எப்படியாக எவ்வாறாக உயர்த்தினார் என்பதற்கு அடையாளமாக சொல்லப்பட்ட சங்கீதம் அது. அதுவே அந்த வார்த்தைகளை தீங்கு நாளில் அவர் என்ற வார்த்தையிலே நான் என்று சொல்லி, அதை கர்த்தர் சொல்லுகிற மாதிரி அதை நம்ம அந்த வசனத்தை வாசிச்சு பாருங்க. இது தாவீது சொல்லுகிறார். அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். கர்த்தர் சொல்லுகிற மாதிரி, அதாவது தீங்கு நாளில் நான் உன்னை எனது கூடார மறைவிலே ஒளித்து வைத்து உன்னை கண்மலையுமே உயர்த்துவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஆக ஆண்டவர் இந்த நாளிலே எவ்வளவோ தீங்கின் நாட்கள் நம்மை நெருங்கும் போதெல்லாம் நம்மை தம்முடைய கூடாரத்திலே ஒளித்து வைத்து நம்மை எங்க உயர்த்துவார்? கண்மலையுமே உயர்த்துவதாக வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம ஒருவேளை இந்த உலகத்தில் நம்மை சாதாரணமாக நாம் நினைக்கலாம், ஒன்றும் இல்லை என்று நீங்க நினைக்கலாம்.
ஆனா ஆண்டவர் உங்களை உயர்த்தி இருக்கிறார், உயர்த்த போகிறார் என்பதை நீங்க ஒருபோதும் மறந்து விடாதீங்க. அல்லேலூயா. நீங்க என்ன நிலைமையில் இருந்தாலும் கர்த்தர் உங்களை மறைத்துக் கொள்வார். அதனால யாரையுமே நீங்க சாதாரணமா நினைக்காது, உங்களை நீங்க சாதாரணமா நினைக்காதீங்க. நாமெல்லாம் விசேஷித்தவர்கள், நாமெல்லாம் வெளியேற பெற்றவர்கள், நாமெல்லாம் வித்தியாசமானவர்கள். நீங்க அதை மறந்து விடக்கூடாது. ஒரு மற்றவர்களுடைய பார்வையில் நாம் ரொம்ப ஒரு கீழாக இருக்கலாம், இல்லை இலக்காரமாக இருக்கலாம், அப்படி ஒரு எண்ணம் நமக்குள்ளே இருக்கலாம். ஆனா நம்மை கர்த்தர் உயர்த்தி இருக்கிறார், உயர்த்துவார் என்பதை ஒருபோதும் மறந்து விடாதீர்கள். ஒரு விஞ்ஞானி ஒருவர் காரிலே தனியாக ஒரு இடத்துக்கு சென்று கொண்டிருக்கிறார். அந்த இடத்தை நோக்கி அவர் சென்று கொண்டிருக்கும் அவருடைய கார் திடீரென்று பஞ்சர் ஆகிவிட்டது. கார் பஞ்சர் ஆன உடனே அவர் நிறுத்தி விட்டார். நிறுத்தி பார்க்கும்போது அவருடைய முன் டயர்ல ஒரு இடது பக்க டயர் பஞ்சர் ஆகிவிட்டது. யாரும் கிடையாது, யாரும் வரவில்லை, இவை உதவிக்கு ஆள் கிடையாது. ஆனா மாற்றித்தான் ஆக வேண்டும், அப்படிதான் போக முடியும். அப்பொழுது அவர் செய்தார், சரி தான் ஒரு விஞ்ஞானியா இருந்தாலும் அதை நம்ம தானே செஞ்சாகணும், இப்போதைக்கு ஆள் இல்லை என்று சொல்லி அவர் என்ன பண்ணார், அந்த வீலை அவர் கழட்டினார். வீலை கழட்டி விட்டு கையிலே அந்த நெட்டை போல்ட்டை வைத்துக் கொண்டு அவர் அதை எழுந்திருக்கும் போது பின்னாடி ஒரு கல் தடுக்கி கீழே விழுந்து விட்டார். விழும்போது அந்த கையில் இருந்த 4 போல்ட்டும் பக்கத்தில் இருக்கிற கால்வாயிலே விழுந்து விட்டது. இவர் பெரிய ஒரு விஞ்ஞானி. ஆனா இப்பொழுது என்ன செய்வது என்று தவித்துக் கொண்டு, ஏனென்றால் அந்த வீலை மாட்டினாதான் வண்டி போகும். 4 போல்ட்டுமே போயிடுச்சு. அப்பொழுது யாருமே இல்லையே பார்த்து கொண்டிருக்கும் போது அந்த பக்கமாக ஒரு அழுக்கு துணியை அணிந்து கொண்டு ஒருவர் மெதுவாக நடந்து வந்து கொண்டிருந்தார். அப்பொழுது அவர் கிட்ட வந்து, ஐயா என்னையா பண்றீங்க நீங்க, ஏதாவது உங்களுக்கு உதவி வேணுமா அப்படின்னு அவர் கேட்கிறார். இப்போ இவர் பெரிய விஞ்ஞானி. இவர் சொல்றாரு, பார்த்தாரு அவருடைய உருவத்தை பார்த்தோன்னே இவனால நமக்கு என்ன ஹெல்ப் வரப்போகுது அப்படின்னு சொல்லி, எனக்கு ஒண்ணு வேணாம், வேலையை பார்த்துட்டு போ. ஏன்னா கோபத்தோடு இருக்கிற மனுஷன் அவர் என்ன பண்ணாரு, இவனால என்ன உதவி கிடைக்கும்னு சொல்லி அவனும் சரி கேட்டுட்டு அவன் நடந்து போகும்போது திடீர்னு அவருக்கு ஒரு எண்ணம் வந்தது, கொஞ்சம் நில்லு பாருங்க, நான் சொல்லுங்க அப்படின்னு. ஒண்ணு இல்லை, அவர் யோசிச்சாரு, இவன் அழுக்கு துணியோடு இருக்கிறான், பேசாம இவனை என்ன பண்ணிடலாம், கால்வாயில இறக்கி விட்டு போல்ட் எடுக்க சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு, எனக்கு ஒரு உதவி செய்ய சொல்லுங்க அப்படின்னு. ஒண்ணு இல்லை, இந்த கால்வாயில 4 போல்ட் விழுந்துருச்சு, இப்ப நான் அதை மாட்டணும்னா எனக்கு போல்ட் வேணும், நீ என்ன பண்ணு, இறங்கி கொஞ்சம் எடுத்து கொடுத்து, எவ்வளவு பணம் வேணாலும் தர, எவ்வளவு பணம் கேட்டாலும் தர, ஆனா எனக்கு அதை எடுத்து கொடுத்துரு அப்படின்னு. சரிங்க, கண்டிப்பா அந்த உதவி செய்யறேன், அதுக்கு முன்னாடி நான் ஒண்ணு சொல்றேன், அதை கேட்கிறீங்களா அப்படின்னு சொன்னேன். சரி என்ன சொல்ற சொல்லு அப்படின்னு. இல்ல, இதை போல்ட்டை எடுக்காமையே நான் ஒரு காரியத்தை சொல்றேன், அதை நீங்க செஞ்சுட்டா வண்டி எடுத்துடலாம். என்ன சொல்றேன், மீதி இருக்கிற 3 டயர்ல ஒவ்வொரு போல்ட்டை கழட்டிடுங்க. அப்போ உங்க கையில என்ன வந்துடும், 3 போல்ட் வந்துடும். இப்ப அந்த 3 போல்ட்டை வச்சு இந்த வீலை மாட்டி கொஞ்ச தூரம் போய் பக்கத்துல எங்க கடை வருதோ போல்ட் வாங்கி மாட்டிக்கீங்க. இந்த விஞ்ஞானி யோசிச்சானா, எவ்வளவோ பொருட்களை நான் உருவாக்கினவன், நான் ஒரு பெரிய விஞ்ஞானி, இந்த ஒரு சாதாரண ஒரு காரியம் கூட எனக்கு புலப்படவில்லை, நான் ஒருவனை ஒன்றுமே லாய்க்கில்லை நினைச்சேன், அவன் எனக்கு எவ்வளவு பெரிய ஒரு காரியத்தை ஈஸியா சொல்லிட்டு போயிருக்கிறான் அப்படின்னு நினைச்சு, அப்பதான் நினைச்சாரு, நம்ம யாரையும் எதுவாக நினைக்க கூடாது, ஏன்னா எல்லாரிடத்திலும் ஏதோ ஒரு பெரிதான ஒரு காரியம் உண்டு என்பதை அந்த நாளிலே விஞ்ஞானி அறிந்து கொண்டாங்க. நான் எதுக்கு இதை சொல்றேன்னா, நீங்க உங்களை ஒரு நினைத்துக் கொள்ளலாம், பக்கத்து வீட்டுல இருக்கிற வீட்டுல குடும்பத்துல என்ன ரொம்ப ஒரு மாதிரியாக பார்த்து கொண்டிருக்கிறாங்க, தாழ்வாக பார்த்து கொண்டிருக்கிறாங்க அப்படி நினைக்காதீங்க. கர்த்தருடைய பார்வையில நாமெல்லாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம், உயர்ந்தவர்களாக இருக்கிறோம். அல்லேலூயா. இன்றைய செய்தியுடைய தலைப்பு என்ன தெரியுமா, அழகு பார்க்கும் கர்த்தர். கரெக்ட், என்ன சொல்லுங்க, என்னடா பாஸ்டர் அழகு பார்க்கும் கர்த்தர்னா, நீங்க ஒரு குழந்தைய ஒண்ணு இல்ல, ஒரு குழந்தைய அது பிறந்ததுல இருந்து அது செய்கிற ஒவ்வொரு காரியத்தையும், நீங்க செய்கிற ஒவ்வொரு காரியத்தையும், அது நடக்கிறது, அதுக்கு ட்ரெஸ் போடுறது, அதுக்கு நீங்க மேக்கப் போடுறது எல்லாம் பார்த்து என்ன பார்ப்பீங்க, அந்த அழகை பார்த்து ரசிப்பீங்க. ஆமா, அந்த குழந்தைகள் இருந்து நீங்க இப்போது வரைக்கும் அது எவ்வளவு பெருசா வளர்ந்தாலும், தான் பிள்ளை போறான், தான் மக போறான், தான் பையன் போறான் அப்படின்னா அந்த அழகு என்ன அழகா போறான் பாரு, அவன் ட்ரெஸ் அவனுக்கு பார்த்து பார்த்து நீங்க செய்வீங்க. ஏன்னா அந்த அவனுடைய அழகை நீங்க ரசிக்கிறீங்க. இன்னைக்கு கர்த்தர் சொல்லுறா, நம்முடைய வாழ்க்கையில நம்மை அவர் அழகு பார்த்து கொண்டிருக்கிறாரா, என் பையன் எவ்வளவு அழகா போறான், எப்படி இருக்கிறான், எப்படி வாழ்றான் சொல்லி அழகு பார்க்கும் கர்த்தராக ஆண்டவர் இருக்கின்றார்.
அதை அழகு பார்த்து கத்தனா எப்படி என்று சொல்லி வரும்போது இங்கே அடுத்த காரியத்திலே அதிகாரியாக உயர்த்தி உன்னை அழகு பார்ப்பார். உன்னை கீழே வைக்க மாட்டாரு, உன்னை எங்க வைப்பார்? மேல். அதிகாரி என்றால் ஆளுகை செய்யக்கூடியவர், ஆளுகை செய்யக்கூடியவனாக உன்னை ஆண்டவர் உயர்த்தி வைக்க போகிறாராம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் கண்மலையின் மேல் உன்னை உயர்த்துவதாக வாக்கு கொடுக்கிறார். எப்படி வைக்க போகிறாரா? அதிகாரியாக. அதன் அடிப்படையிலே ஒரு 3 பேருடைய வாழ்க்கையில எப்படி இருந்தவர்கள் அதிகாரியாக மாறி போனார்கள் என்று சொல்லி ஒரு 3 பேருடைய வாழ்க்கையில நடந்த சம்பவங்களை இன்றைக்கு நான் சொல்ல போகிறேன். முதலாவதாக ஆதியாகமம் வாசிக்க கேட்ட ஆதியாகமம் 41ஆம் அதிகாரம் 43ஆம் வசனத்தை வாசிங்க. அவனுக்கு முன்பாக கூறுவித்து எகிப்து தேசம் முழுமைக்கும் அவனை அதிகாரியாக்கினான். ஹல்லேலூயா. என்ன ஆக்கினாங்க? அதிகாரியாக்கினான். இந்த யோசேப்பை பத்தி உங்க எல்லாருக்குமே தெரியும். எப்படிப்பட்டவன்? ரொம்ப அழகானவன், அறிவு நிறைந்தவன் இல்ல. ஆனா எகிப்து தேசத்துல அவன் எப்படிப்பட்டவனாக இருக்கிறான்? அடிமையா இருக்கிறான். நல்ல நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது மற்றவருடைய பார்வையில அவன் அடிமை. ஆனா கர்த்தர் அவனை ஆண்டவருடைய வேலை வரும்போது என்ன பண்ணினார்? உயர்த்தினார். அதனாலதான் கூடார மலைகளை ஒழித்து வைத்து அவருடைய கண்மலையிலே என்ன பண்ணுவார்? நம்மை உயர்த்தி வைப்பார். உங்களை கீழே வைக்க மாட்டார் ஆண்டவர். எங்க வைப்பாரு? மேல வச்சு அழகு பார்ப்பார். என் மகள் எவ்வளவு அழகா இருக்கிறார் பாருங்க வாழ்க்கையில. அப்படிதான் ஆண்டவர் உங்களை உயர்த்துவார். நம்ம உங்களை சாதாரண நினைக்காதீங்க. யோசேப்பை ஆண்டவர் அந்த எகிப்து தேசம் முழுவதுக்கும் அதிகாரியாக வைத்து அழகு பார்த்தார். ஹல்லேலூயா. அவங்க ஒருவேளை அவன் வாழ்க்கையில அவன் நினைச்சு பார்த்திருக்கலாம், என்னடா இது, இப்படி ஒரு சோதனை வந்துச்சு, என்னுடைய சொந்த சகோதரர்களே என்ன பண்ணாங்க? குழியில தூக்கி போட்டாங்க. அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா அடிமையாக எகிப்துல அவன் என்ன பண்றான்? இருக்கலாம். இப்படி யோசிச்சு பாருங்க நீங்க, எவ்வளவு பெரிய கஷ்டம். அப்ப அவன் நினைச்சிருக்கலாம். ஆனா ஆண்டவர், நீங்க சில நேரத்துல உங்களுக்கு கஷ்டம் வரும்போது நீங்க அந்த கஷ்டத்தை பார்த்து பயப்படக்கூடாது, கலங்கக்கூடாது. இந்த கஷ்டத்தின் நிமித்தமாக வரும் நாட்களிலே ஆண்டவர் தீங்கு நாளில் உங்களை மறைத்து வைத்து கண்மலையை உங்களை உயர்த்துவார். அதை நீ மறந்து விடக்கூடாது. அந்த உயர்வுக்காகத்தான் இந்த பிரச்சனை. உங்களை உயர்த்து எல்லாம் சீக்கிரம் கிடைச்சிடாதுங்க. சீக்கிரம் கிடைச்சா அதுல ஒண்ணுமே இருக்காது. அவன் கஷ்டப்பட்டு கிடைக்கிறது தான் உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். ஹல்லேலூயா. அப்படிதான் ஆண்டவர் கொடுப்பார். அது கல்வாரியுடைய பிள்ளைகள் கஷ்டப்பட்டு தான் நீங்க பெறுவீங்க எல்லாமே. யோசிச்சு பாருங்க. ஆண்டவர் யோசேப்பை அதிகாரியாக மாற்றி வைத்திருக்கிறதை பார்க்கிறோம். தொடர்ந்து 44ஆம் வசனத்தை வாசிங்க. பின்னு பார்வோம். நல்ல கவனிங்க. ஒரு அடிமையா இருந்தவனுக்கு கிடைத்த ஒரு ஆசீர்வாதம் என்னது? என்ன பாருங்க, நல்ல கவனிங்க அந்த வார்த்தையை. நான் பார்வோன், நல்ல கவனிங்க, நான் பார்வோன் ஆனாலும் எகிப்து தேசத்தில் உள்ளவர்களில் நல்ல கவனிங்க, ஒருவனும் உன் உத்தரவும் இல்லாமல் என்னது தன் கையையாவது காலையாவது அல்லேலூயா சொல்லுங்க. எப்படி பாருங்க, யோசேப்புக்கு கிடைச்ச மாதிரி அவன் உத்தரவு இல்லாம யாரு எகிப்து தேசம் பார்வை மட்டும்தாங்க அசைக்க முடியும். பார்வை மட்டும் அவன் உத்தரவு இல்லாம அசைக்க முடியும். மற்ற எகிப்து தேசத்தில் உள்ள சகல ஜனங்கள் எந்த போஸ்ட்ல இருந்தாலும் சரி, யோசேப்புடைய உத்தரவு இல்லாம கையையும் காலையும் கப்பு சிப்புன்னு இருக்கும். எப்படி கப்பு சிப்புன்னு இருக்கும், அமைதியா இருக்கும், முடியாது. யோசிச்சு பாருங்க. யோசேப்புக்கே அப்படி நினைச்சிருக்க மாட்டான், ஆண்டவர் இப்படிலாம் என்ன உயர்த்தி வைப்பாரு. ஹல்லேலூயா. ஆமா, அவனுக்கு நினைச்சிருக்க மாட்டான், இவ்வளவு பெரிய உயர்வு எனக்கு தருவாரா? கர்த்தர் உன்னை அதிகாரியாக வைக்க போகிறார். ஹல்லேலூயா. கண்மலையை உயர்த்தி உன்னை அதிகாரியாக வைக்க போறார். அதிகாரியாக வைத்து உன்னை அழகு பார்க்க போகிறார். நீங்க உங்க பிள்ளைகளை ரசிக்கிற மாதிரி கர்த்தர் உங்களுடைய பிள்ளையாக ரசிக்க போகிறார். ஹல்லேலூயா. நிச்சயமா செய்வார்கள். அவன் யோசேப்பை ஆண்டவர் யோசேப்புக்கு செஞ்சப்ப நமக்கு செய்ய மாட்டாரா? அவர் யோசேப்புக்கு மாத்திரம் கர்த்தர் இல்ல, நமக்கும் அவர் கர்த்தர். நீங்க மறந்துல. அதனால யோசேப்புக்கு ஆண்டவர் செய்த காரியத்தை அவர் நிச்சயமாக நமக்கு செய்வார். யோசேப்பு ஒரு உண்மையான மனிதனாக இருந்தார், பாவத்துக்கு விலை ஓடுகிறவனாக இருந்தார். நீங்க சகோதரர்களிடத்துல கூட எந்த ஒரு காரியம் கிடையாது. அவன் சொப்பன காரணம் கனவு எத்தனை பேர் கனவு காணுவீங்க? அப்ப ஒரு சில கனவே வராதா? சரி, கனவு காணாதவங்க யாரா கேட்குறீங்க? எனக்கு இது வரைக்கும் பாஸ்டர் கனவே வந்தது இல்லை. அப்பா நல்ல காலம்.
எனக்கு 1-2 நாள் தான் கனவே வராது, மற்ற எல்லா நாளும் கனவு ஏதோ வரும், வரும் போவோம் அப்படிதான் இல்ல. இங்கே யோசேப்பு கனவு காண்கிறான், அதனுடைய விளக்கத்தை அவனுக்கு அந்த கிருபையை ஆண்டவர் கொடுத்திருந்தார். என்ன கனவா இருந்தாலும் அது என்ன என்பதை சொல்லிடுவாங்க. இந்த சொல்லப்பட்ட எல்லாத்தையும் சொன்னா நமக்கு நேரம் பார்த்தாது. இது சொல்லப்பட்ட காரியம் சகோதரர்களுக்கு பொறாமை வந்துருச்சு இவங்க மேல. இல்ல இவனை நாம இவன் கீழே தான் நம்ம இருப்போமா, இவனை பெரிய அதிகாரியா பாக்கிடுவாங்களா, எல்லாரும் வணங்குவாங்க, அப்பா அம்மா கூட இவனை வணங்குவாங்க, அந்த அளவுக்கு பெரிய ஆளாயிடுவானா. சாதாரண ஒரு மனிதன் அவன், ஆடு மேய்க்கிறவன், இவனை என்ன பண்றது இப்படிதான் யோசிச்சிருந்தாங்க. கடைசியில பொறாமை வந்து தம்பியை கொல்ல வேண்டும், யோசேப்பை கொல்ல வேண்டும் என்ற அளவுக்கு அங்க என்ன நடந்தது ஒண்ணுமே இல்லை. ஆனாலும் பொறாமை வந்துருச்சு. ஆனா அங்க ஒரு நல்லவன் இருந்தான் சகோதரர்கள். யாரு? ரூபன். அவனுக்கு யோசேப்பை கொள்வதற்கு மனதில்லை. அதனால அவன் யோசிக்கிறான். அவனும் யூதாவும், அந்த 2 பேரும் கொஞ்சம் நல்லவங்க அந்த குரூப்ல. பென்யமீன் ரொம்ப சின்னவன், ஏன்னா இவன் 11வது பையன், மொத்தம் 12 பிள்ளைங்க யாக்கோபு. இதுல 11வது மகன் அவன் யோசேப்பு. பென்யமீன் கடைக்குட்டி. அவனுக்கு 3 பேர் பாசம் நிறைஞ்சவங்க. ஆனா எல்லாரும் சொல்லும்போது என்ன பண்ண முடியும்? அப்போ இப்போ ஒரு ஐடியா கொடுக்குறாங்க, ஏன் பேசாம கொல்றீங்க அவனை? அதோ பாருங்க, இஸ்மவேல் அந்த எகிப்துல இருந்து வராங்க, அவங்களுக்கு என்ன பண்ணிடலாம், வித்து போடு. அப்பா கேட்டா சொல்லிடலாம், அவனுடைய ஷர்ட்டை கழட்டி ஒரு ஆட்டுக்குட்டி அடிச்சு ரத்தத்தை காமிச்சிருந்தாங்க, எல்லாம் வச்சு அடிச்சு செத்து சார் அடிச்சு சொல்லிடலாம், போய் சொல்லிடலாம் சொல்லி முடிவு பண்ணி. இதெல்லாம் நீ அதெல்லாம் அவங்க திட்டம் போடுங்க. இந்த திட்டத்தை யார் போடுறது தெரியுமா? தேவன் போட்டார். ஹல்லேலூயா. நீங்க தேவன் திட்டம் போடுகிறார். நம்ம என்ன நினைக்கிறோம், நமக்கு எதிராக மனுஷங்க எல்லாம் திட்டம் போட்டு நம்மள வந்து சாய்க்க பார்க்கிறாங்க. இல்ல இல்ல, எல்லா திட்டமும் தேவனுடைய கருத்துல இருக்குது. அது கொஞ்ச நேரம் உங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்கும், ஆனா ஒரு நாள் வரும்போது உங்களை அதிகாரியாக வைத்து ஆண்டவர் அழகு பார்ப்பார். ஹல்லேலூயா. நம்மை அழகு பார்க்கும் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே அப்படிதான் இருக்கிறார். யோசேப்பு அப்படிதான் வச்சுப்பாரு. இப்போ பார்வோனுக்கு அடுத்தபடியான ஒரு நிலையை யோசேப்புக்கு ஆண்டவர் கொடுத்தார். ஹல்லேலூயா. அவன் கண்ட கனவு நிறைவேறி. நீங்க ஆதியாகமம் 41 தொடர்ந்து படிச்சு பாருங்க. எந்த சகோதரர்கள் இவனை கொலை செய்ய வேண்டும் என்று சொல்லி விற்று போட்டார்களோ அந்த எகிப்து தேசத்திலே இவனுடைய காலிலே விழுந்து வணங்கினார்கள் என்று வேதம் சொல்கிறது. ஹல்லேலூயா. அந்த கனவு, கண்ட கனவு சொன்ன காரியம் எல்லாம் நிறைவேறியது. ஹல்லேலூயா. அதற்கு யோசேப்பு எகிப்துல உயர்த்தப்பட வேண்டும். ஒருத்தனை வந்து வணங்கணும்னா அவன் நல்ல உயரத்துல இருக்கணும், வணங்கக்கூடிய இடத்துல இருக்கணும். ஆண்டவர் யோசேப்பை உயர்த்தினார். அங்கேயும் சிறை வந்தது, எல்லாத்தையும் அவன் ஏற்றுக்கொண்டார். நமக்கு கஷ்டம் மட்டும் வரக்கூடாது. நம்ம அடிக்கடி என்ன நினைப்போம், நமக்கு ஒண்ணுமே வரக்கூடாது. இந்த உலகத்தில் இருக்கிற வரைக்கும் நீங்க என்ன பக்தியோடு தேவனுக்கு பிரியமாக இருந்தாலும் இந்த உலகத்திலே மற்றவர்களுக்கு வருவது நமக்கும் நிச்சயமா அதை காட்டின அதிகம் கூட வரும். யோபுக்கு அப்படிதான் வந்துச்சு. யோபுடைய வாழ்க்கையிலே யாருக்கும் கிடைக்காத துன்பத்தை அவன் அனுபவித்தான். அவன் நல்ல யோபுல ஒரு 10% நம்ம இருந்தாலே நமக்கு பெருசு. ஆனாலும் அவன் அவ்வளவு கஷ்டப்பட்டான். அப்போ நமக்கு கஷ்டங்கள் உண்டு. ஆனா ஆண்டவர் தம்முடைய கூடாத மறைவிலே உங்களை ஒழித்து வைத்து உங்களை கண்மலை மேல் உயர்த்துவார். உயர்த்தி அழகு பார்ப்பார். எப்படி? அதிகாரியாக. உனக்கு கீழே நீ ஆளுகை செய்வார், நீ ஆளு போடணும், அவங்க செய்வார். ஆண்டவர் அப்படி உன்னை உயர்த்துவார். உங்க ஸ்தலத்திலும் சரி, உங்க குடும்பத்திலும் சரி, சுற்றி இருக்கிற இடங்களிலும் சரி, ஆண்டவர் உன்னை உயர்த்துவதாக வாக்கு கொடுக்கிறார். அதிகாரியாக உயர்த்தி யோசேப்பு அப்படிதான் உயர்த்தி வைக்கிறார். எவ்வளவு அருமையான வார்த்தைகள்ல. ஸ்தேவான் இரத்த சாட்சியாய் மரித்தவன் அப்போஸ்தலர் வருகிறது. அவன் யோசேப்பை குறித்து ஒரு வார்த்தை சொல்லுகிறான். வாசிங்க அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிங்க. ஒவ்வொருத்தரையா சொல்லிட்டு வரும்போது யோசேப்பை குறித்தும் அங்க சொல்லப்படுகிறதை நம்ம பார்க்கிறோமா? நல்லா கவனிங்க. தேவனோ யோசேப்போட கூட இருந்து எல்லா உபத்திரவங்களிலும் அதிகாரியாக ஏற்படுத்தினார். ஹல்லேலூயா. தேவன் சொன்னாருங்க யோசேப்பை குறித்து, எகிப்து முழுவதுக்கும் ஆண்டவர் என்ன பண்ணார்? யோசேப்பை அதிகாரியாய் மாற்றி வைத்தார். எதற்கு சொல்றாரு? நீங்க நம்பணும். கர்த்தர் எனக்கும் அந்த காரியத்தை செய்வார், உங்களுக்கும் அந்த காரியத்தை செய்வார். ஆமாங்க, யோசேப்பை போல இந்த தேசத்தை நாம் ஆளுகை செய்யும்படியான கிருபையை ஆண்டவர் தருவார். எப்போ தெரியுமா? என்ன ஆபத்து வந்தாலும், என்ன பிரச்சனை வந்தாலும், என்ன தீங்கு வந்தாலும் உங்களை அவர் மறைத்து வைத்து அவருடைய சட்டையில நம்ம இருந்துக்கிட்டா எவ்வளவு பெரிய ஆரோக்கியம் இல்ல, பிரச்சனையே கிடையாது. ஒரு சின்ன குழந்தை அம்மா கையில அப்பா கையில இருந்து அவங்க எதை கொடுத்தோ என்ன பண்ணாரு?
பயப்படவே பயப்படாது. தனியா இருந்தா பயப்படும். வளர்ந்துட்டோம்னா நம்ம கொஞ்சம் அப்பா அம்மாக்கே பயப்பட மாட்டோம், அது வேற விஷயம். ஆனா இங்க இந்த யோசேப்பை அப்படிதான் ஆண்டவர் உயர்த்துகிறார். ஒவ்வொரு நிலைகள் வரும்போது, எதிரான நிலைகள் வரும்போது, தீங்கு வரும்போது ஆண்டவர் தம்முடைய கூடாரத்திலே யோசேப்பை வைத்து 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 இன்றைக்கு என்ன பண்றார்? அதிகாரியாக ஆளுகை செய்யக்கூடியவனாக அழகு பார்க்கிறார். ஹல்லேலூயா. யோசேப்பு எகிப்து தேசம் முழுவதும் ஆண்டவர் அதிகாரியாக மாற்றினார். அப்ப உன்னையும் என்னையும் ஆண்டவர் உயர்த்துவார். இரண்டாவது ஒருவர் தாவீது, இஸ்ரவேல் தேசத்தின் மீது அதிகாரியாக மாத்திரமல்ல அரசனாக மாற்றினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தாவீது ஒரு பெரியவனா? ஆமா, அவனும் ஆடு மேய்க்கிற சாதாரண ஒரு மனிதன் தாங்க. ஆமா, அங்க இருக்கிற அந்த ஈசாயுடைய மகன்ல இவங்க சாதாரண ஒரு மனிதன் தான். எல்லாரும் இவனதான் மிரட்டிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி சூழ்நிலை தான். அதனாலதான் சவுல் கூப்பிடும் போது கூட ஈசாயை மட்டும் விட்டு, தாவீதை மட்டும் விட்டுட்டு மற்ற எல்லாத்தையும் கொண்டு வராங்க. இங்கே இஸ்ரவேல் தேசத்தின் மீது அதிகாரியாக ஆண்டவர் தாவீதை மாற்றினார். 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிங்க. 1 சாமுவேல் சவுல் தன்னை அனுப்புகிற எவ்விடத்திற்கும் போய் புத்தியாய் காரியத்தை நடப்பித்ததினால் சவுல் அவனை யுத்த மனுஷரின் சவுல் அவனை யுத்த மனுஷரின் மேல் முதல் ப்ரமோஷன். என்னது? அப்படிதான் அரசன், டைரக்டா அரசன் ஆகல. இங்க முதல் என்ன ஆகலாம்? நமக்கு என்ன தெரியுமா? எடுத்த உடனே ஜிஎம் போஸ்ட் வந்துடும். ஆமா, அப்படிதான் நம்ம நினைக்கிறோம் இல்ல? ஆண்டவர் என்ன கண்மலையின் மேல் உயர்த்துவதாக சொல்லிட்டாரு. அப்ப நான் எனக்கு ஜிஎம் போஸ்ட் தானே வேணும், எனக்கு பெரிய பதவி தானே வேணும், பெரிய வேலை தானே வேணும். சின்ன சின்ன வேலைக்கெல்லாம் நான் எப்படி போறது? நீ சின்ன வேலைக்கு போவது ஆண்டவருக்கு சித்தமானா போங்க. ஆனா அதன் மூலமாக ஆண்டவர் உங்களுக்கு பெரிய வேலையை ஆண்டவர் தருவார். ஹல்லேலூயா. நீங்க மறந்துடாதீங்க, ஒரு பெரிய வேலை கிடைக்குதுன்னா சந்தோஷப்படுங்க. ஆண்டவர் உங்களை கண்டிப்பா உயர்த்துவார். ஆண்டவருடைய பிள்ளைகளை அவர் உயர்த்துவார். யோசேப்பை உயர்த்தினார். தாவீதே இங்க யுத்த மனுஷன் தான், சாதாரண ஆள் கிடையாதுங்க. அவங்க எல்லா யுத்தத்தையும் தெரிந்தவங்க. இவனுக்கு என்ன தெரியும்? உண்மையில இதுக்கு முன்னாடி என்ன நடந்தது? கோலியாத்தை கொண்டிருக்கான். கோலியாத்தை கொன்றான். அவன் கத்தி வீச தெரியாது, கேடை பிடிக்க தெரியாது, சண்டை போட தெரியாது, கராத்தே குங்ஃபூ இதெல்லாம் அவன் கத்துக்கல, ஒண்ணும் தெரியாது. ஆனா கோலியாத் வரும்போது ஆண்டவருடைய நாமத்தினாலே நான் வருகிறேன், கர்த்தரை நிந்தித்த நீ உயிரோடு இருக்கக்கூடாது, அவனுக்கு வைராக்கியம். அதனால என்ன பண்ணான்? கோலியாத்தை நான் கொண்டு போடுவேன் என்று சொல்லி தைரியமா போகிறான். பெரிய வெற்றி. யாராலும் முடியாது, யுத்த மனுஷர்களாலே முடியாது, சவுலால முடியல, பயப்படுறாங்க எல்லாரும். ஆனா தாவீது போய் என்ன பண்றான்? கோலியாத்தை வென்று விட்டு வருகிறான். அப்பதான் இவனுக்கு ப்ரமோஷன் கிடைக்கும். என்னது? யுத்த மனுஷர்களிலே அதிகாரி. ஒரு தாவீது நினைச்சிருப்பான், பரவாயில்ல ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தோம், இப்ப நல்ல ஒரு போஸ்டிங் வந்திருக்கு, சரி இதுலயே நம்ம காலத்தை ஓட்டிடலாம். நீங்க அப்படி நினைக்காதீங்க. ஆமா, ஆண்டவர் இன்னும் நிறைய உயர்வுகளை ஆண்டவர்களுக்கு வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமா, உங்களை உயர்த்த போகிறார். தாவீது அப்படிதான் உடனே நினைத்திருக்கலாம். ஆனா ஒரு நிலை வரும்போது சவுலை ஆண்டவர் வெறுக்கிறார், தாவீதை ஆண்டவர் சவுலை வெறுத்துட்டார் ஆண்டவர். ஆமா, ஆனா தாவீதோ என் இருதயத்துக்கு ஏற்றார். அவனை அதிகாரியால் அழகு பார்த்தவர் இப்ப எப்படி அழகு பார்க்கிறார்? என் பொண்ணு, என் பையன், என் கூட என்னை சார்ந்தவர்கள் ஒரு பெரிய ஒரு போஸ்ட்ல இருந்தா எனக்கு கிடையாது, பெரிய சந்தோஷம். நான் அதுல நினைச்சு சந்தோஷப்படுவேன். ஆண்டவர் அப்படிதான் தாவீதை அழகு பார்த்தார். தவறு எல்லாருமே செய்வாங்க, தவறி போனவன் தான். ஆனா அவன் திரும்பினான். கர்த்தருக்காக, ஏன்னா தவறு செய்யாத மனிதர் இந்த உலகத்துல யாருமே கிடையாது. இயேசு கிறிஸ்துவின் தவறு எல்லாரும் தவறினார். ஆனா ஆண்டவர் தாவீதை அதிகாரியாக படிப்படியாக ஆண்டவர் உயர்த்துகிறார். பாஸ்டர் சொல்வார், மேல போடுனா எடுத்தவொடனே எங்க வைக்கக்கூடாது, மேல வைக்கக்கூடாது, ஒவ்வொரு ஸ்டெப்பா தான் வச்சாதான் அழகா போக முடியல. ஆண்டவர் அழகுதான் உங்களை கொண்டு போவார். தீங்கு நாளில் அவர் தம் கூடார மறைவிலே உங்களை ஒழித்து வைத்து, ஆமா, கண்மலை மேல் உங்களை உயர்த்தி அழகார். அதிகாரியாக, அரசனாக ஆண்டவருக்கு தாவீதை அழகு பார்ப்பதை பார்க்கிறோம். 1 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிங்க. 1 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிங்க. நான் என் ஜனமாகி இஸ்ரவேலை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணின நாள் முதற்கொண்டு என் நாமம் விளங்கும்படி ஒரு ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று நான் இஸ்ரவேலுடைய எல்லா கோத்திரங்களிலும் உள்ள
ஒரு பட்டணத்தையும் தெரிந்து கொள்ளாமல் என் நல்ல கவனிங்க, என் ஜனமாகிய இஸ்ரவேலின் மேல் அதிகாரியா இருக்கும்படி கரங்களை தள்ள சொல்லுங்க. இஸ்ரவேல் தேசத்து முழுவதுக்கும் ஆண்டவர் அதிகாரியாக வைக்க முடியாத முதல்ல ஆண்டவர் என்ன பண்ணார்? தாவீதை தெரிந்து கொள்கிறார். அவங்க அதிகாரியாக ஆளுகை செய்யக்கூடியவராக. அதற்கு பிறகு ஏன்னா சவுல் ராஜாவதற்கு ஆண்டவருக்கு இஷ்டம் கிடையாது. இவங்க ஜனங்க ரொம்ப தொல்லை பண்ணி, ஏன்னா தீர்க்கதரிசிகள் எல்லாருக்கும் அப்படியே ஆளுகை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அதற்கு பிறகு ராஜா, இவங்களுக்கு ராஜாக்கள் வேணும், ராஜா தீர்க்கதரிசி சரியில்லை, ஒருத்தரும் சரியில்லை. இவங்களுக்கு டவுட் வந்துச்சு, இவங்களை நம்பிலாம் இருக்க முடியாது, எங்களுக்கு ராஜாக்கள் வேண்டும். ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன கேட்டாலும் கொடுப்பாருங்க. அல்லேலூயா. ஆமா, அவங்க நல்லவங்களோ கெட்டவங்களோ ஆண்டவருடைய பிள்ளைங்க என்ன கேட்டாலும் கொடுப்பாரு ஆண்டவர். ஆனா நிலைக்கணும்னா ஆண்டவருடைய பிள்ளைகளா இருக்கு, கொடுத்து எடுத்துருவாரு. ஜாக்கிரதையா இருக்கணும். கொடுப்பாரு, அப்புறம் அடிப்பாரு. இதுதான் அங்க நடக்குது. கொடுப்பாரு, அடிப்பாரு, அடிப்பாரு, கொடுப்பாரு. இதுதான். ஏன்னா இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் நேசிக்கிறார். தம்முடைய பிள்ளைகளை ஆண்டவர் நேசிக்கிறார். உன்னை என்னை ஆண்டவர் நேசிக்கிறார். இங்க தாவீது இஸ்ரவேல் தேசத்துக்கு முழுவதும் அதிகாரியா இருக்கும்படியாக தெரிந்து கொண்டேன் என்று ஆண்டவர் சொல்றார். சவுலை தள்ளி தாவீதை ராஜாவாக மாற்றினார். ஆமா, தாவீதை அபிஷேகம் பண்ணுங்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அதனாலதான் அங்க தாவீது மீது அங்க அபிஷேகம் நடக்கிறத நான் பார்க்கிறேன். 2 சாமுவேல் 2ஆம் அதிகாரம், 2 சாமுவேல் 2ஆம் அதிகாரம். அதிகாரியாக இருந்தவன் இப்போ அரசனாய் மாறுகிறான். 2 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிங்க. பாத்தீங்களா என்ன பண்ணாங்க? அதிகாரியாக இருந்தவன் இப்ப என்ன ஆயிட்டான்? ராஜாவாய் மாறிவிட்டான், அரசனாய் மாறிவிட்டான். ஹல்லேலூயா. கர்த்தர் அவனை உயர்த்தினார், உயர்த்தி அழகு பார்த்தார். இப்போ கிரீடம் வச்சுட்டாரு. முதல்ல அதிகாரி அந்த கிரீடம் கிடையாது, இப்ப அரசனான அவனுக்கு கிரீடம். ஆண்டவர் அவனை ரசிக்கிறாரு. தாவீதை பார்த்து ரசிக்கிறார். என் இருதயத்திற்கு ஏற்றவன் என்று சொல்லி அவனை அரசனாக்கினார். உங்களையே ஆக்குவாங்க, என்னையே ஆக்குவாங்க. கண்டிப்பா செய்வார். நம்புங்க, வாக்கு தத்தங்களை நீங்க நம்புங்க. ஒரு சில கூட்டம் இருக்குது, வாக்கு தத்தம் கொடுக்க கூடாது. மாசம் ஆனா என்ன, அப்ப அந்த வருஷம் ஃபுல்லா அது 10 நாள் தான் அது சொந்தங்க. அப்படி கிடையாது. நம்முடைய அந்த விருப்பங்களை ஆண்டவர் நமக்கு தந்த அது மட்டும் வாழ்க்கை. நமக்கு கொடுக்கிற ஒவ்வொரு வாக்கு தத்தங்களும் எல்லா நாளைக்குரியதான், அந்த மாதத்துக்குரியது மட்டுமல்ல. ஆமா, ஆனாலும் அந்த மாதத்திலே முதல் நாளிலே ஒரு வார்த்தையை, நாம் தேவனுடைய வார்த்தையை பெற்றுக் கொள்வது நமக்கு என்ன வருது? ஆமா, ஒரு புதிய நம்பிக்கை வருகிறது. கர்த்தர் என்னை இப்படியாக செய்வார். கர்த்தர் உன்னை உயர்த்துவதாக, உயர்த்தி அழகு பார்ப்பதாக, அதிகாரியாக உயர்த்தி உன்னை அழகு பார்ப்பதாக. இங்கே எகிப்து தேசத்தின் மீது யோசேப்பை அதிகாரியாக வைத்து அழகு பார்த்தவர், இங்கே இஸ்ரவேல் தேசத்தின் மீது அரசனாக்கி அதிகாரியாக்கி அழகு பார்த்தவர் யாரு? தாவீது. 3வது ஒரே ஒரு மனிதனை குறித்து நான் சொல்லி முடிக்கின்றேன். எல்லாருக்கும் தெரிந்தவர் தான். பாபிலோன் தேசத்தின் மீது ஒரு அதிகாரியாக மாற்றுகிறார். யாரு? தானியேல். இவனை எப்படி வந்தவன் தெரியுமா? அடிமையாய் வந்தார். நல்ல படித்தவர். கடைசி ராஜாக்களுடைய காலம் முடிஞ்ச பிறகு நெபுகாத்நேச்சர் இவர்கள் எல்லாம் சிறைப்பட்டு நல்ல வாலிபர்கள், கொழுத்திருந்த வாலிபர்கள், படித்திருந்த வாலிபர்கள், ஞானமுள்ள வாலிபர்கள் எல்லாரும் என்ன பண்ணா கொண்டு வந்து பாபிலோன்ல வச்சுட்டான். அந்த அடிமையாய் வந்த தானியேலை ஆண்டவர் என்ன பண்ணிட்டார்? அதிகாரியாக மாற்றினார். நான் சொல்லல, வேதம் சொல்லுது. தானியேல் 2ஆம் அதிகாரம் 48ஆம் வசனத்தை வாசிங்க. தானியேல் 2ஆம் அதிகாரம் 48ஆம் வசனம் வாசிங்க. அவனுக்கு அநேகம் சிறந்த வெகுமதிகளை கொடுத்து அவனை பாபிலோன் மாகாணம் முழுவதுக்கும் அதிபதியாகவும் பாபிலோனில் உள்ள சகல ஞானிகளின் மேலும் பிரதான அதிகாரியாகவும் நியமித்தான். அல்லேலூயா. என்ன நடந்தது? பாபிலோன் மாகாணம் முழுவதுக்கும் என்ன மாற்றினான்? அதிகாரியாய் மாற்றினார். அல்லேலூயா. ஆமாங்க, அடிமையாய் இருந்தவன் தானியேலுக்கு ஒரு விசேஷித்த வரம் இருந்தது. என்னது? கனவை ஆமா சொல்லுவான். நமக்கு கனவுக்கு அர்த்தம் நம்ம கண்டுபிடிக்கணும். இந்த கனவு வந்துச்சு, செத்து போனவங்களாம் திரும்பி வருவாங்க கனவுல. ஆமா, நம்ம விழிப்போம், ஏன் இந்த நாள்ல வந்தாரு, நம்மளை கூப்பிட்டு போக வந்துட்டாரோ, இப்படி நம்ம நினைக்கிற மக்கள் உண்டு இல்ல? ஆமா, கனவு ரொம்ப பேர் சொல்லுவாங்க. கடவுளை சாவர மாதிரி வந்துச்சுன்னா ஒரு கல்யாணம் ஆக போகுது. இப்ப நான் சாவர மாதிரி வந்துச்சுன்னா எனக்கு இன்னொரு கல்யாணம் நடக்க மாட்டோம். கடவுளுடைய அர்த்தங்கள் பாருங்க நீங்க இல்ல? அப்படிலாம் கிடையாது.
ஆனா இந்த கனவை வியாக்கியானம் பண்ணக்கூடிய திறமை யாருக்கு இருந்துச்சு? தானியேல் இருந்துச்சு. ஏன்னா அதன் மூலமாக தான் அவன் அதிகாரியாக மாற முடியும். அல்லேலூயா. எவ்வளவு ஞானம் இருந்தாலும் எல்லாரும் கனவை சொல்ல முடியாது. அப்போ இங்கே தானியேலை ஆண்டவர் அடிமையாக அந்த பாபிலோன் தேசத்துக்கு கொண்டு வந்தாலும் இப்பொழுது என்ன நடக்குதாங்க? ஆண்டவர் தானியேலை அதிகாரியாக உயர்த்தி வைத்து அவன் மூலமாக சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்ன பண்றாங்க? அதிகாரியாக மாறி விடுகிறார்கள். நண்பர் மறக்கலாம், நல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஆகும். சரி, நாம நல்லா இருக்கிறது ஒரு சிலர் தான் அப்படிமா, நான் மட்டும் நல்லா இருக்கணும், மற்றவங்களை பத்தி கவலைப்பட மாட்டாங்க. ஒரு சிலர் நான் நல்லா இருக்கிறோம், இந்த சான்ஸ் நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கும் கொடுக்கலாம், நம்மை சார்ந்தவர்களுக்கும் கொடுக்கலாம்னு ஒரு எண்ணம் இருக்கும். தானியேல் அப்படிப்பட்டவன் தான். அங்க சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ உயர்த்துவதற்கு தானியேல் ஒரு காரணம். ஏன்னா அந்த ஒரு அதிகாரத்தை உடையவனாக இருக்கிறான். கர்த்தர் சொல்லு. அதற்கு பிறகு சாத்ராக், மேஷாக் அவருடைய காரியம் ஜெயமாய் உயர்த்தினார் என்று வாசிக்கிறோம். இப்ப இவர்களெல்லாம் ஆண்டவர் உயர்த்தி அழகு பார்த்த மனிதர்களாக அவர் இருக்கிறதை பார்க்கிறோம். நீங்க பாத்தீங்கன்னா எனக்கு அந்த வார்த்தை படிக்கும்போது ஆச்சரியமா இருந்ததுங்க. தானியேல சாதாரண ஒரு மனிதர்கள் விழுந்து வணங்கினா அது ஒரு பெரிய அதிசயம் இல்லைன்னு அவன் அதிகாரி. நடந்தது என்ன தெரியுமா? 2ஆம் அதிகாரம் 46ஆம் வசனத்தை வாசிங்க. 2ஆம் அதிகாரம் 46. யார் முன்னாடி கவனிங்க. பாத்தீங்களா? தானியேலை வணங்கி எவ்வளவு அதிசயமான ஒரு காரியம் பாருங்க. ஒரு ராஜா யாருக்கும் வணங்க மாட்டார். சரி, அப்படி ஒரு சும்மா அப்படியே ஒரு கும்பிடு கூட அவ்வளவுதான். ஆனா இவன் என்ன பண்ணிருக்கிறாரு? முகம்புற விழுந்து தானியேலை வணங்கி, எவ்வளவு பெரிய உயரத்துல தானியேலை ஆண்டவர் கொண்டு போனார் பாத்தீங்களா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவங்க கர்த்தர் உன்னை உயர்த்துவார், உயர்த்தி அழகு பார்ப்பாங்க. நேபுகாத்நேச்சார் மாத்திரம் இல்ல, அதற்கு பிறகு வந்த தரியு ராஜாவும் தானியேலை குறித்து அறிந்து அதே ஒரு நிலையை, அதுக்கப்புறம் இன்னொரு ராஜா வந்தவனே தானியேல் தான் ரொம்ப உயரத்துல இருக்கிறான், அவனெல்லாம் கூப்பிட்டு கீழே போடுதுன்னு நினைக்கல. ஏன்னா ஆண்டவருடைய ஊர்ல அவனை மீண்டுமாக அதிகாரியாகவே வைத்து அங்க ஆளுகை செய்கிறத பார்க்க பிரச்சனை வந்துச்சு. யோசேப்புக்கு பிரச்சனை வந்துச்சு, தாவீதுக்கு பிரச்சனை வந்துச்சு, தானியேலுக்கு பிரச்சனை. தீங்கு நாளில் தம் கூடாத வரையிலே ஆண்டவர் ஒன்றை மறைத்து கண்மலையாகி அவருடைய அருகிலே அவர் வைத்து அவங்களை உயர்த்தி ஆசீர்வதித்தார். அப்படி அழகு பார்க்கிறவர் நம்முடைய ஆண்டவர்கள். ஆனா ஒரே ஒரு காரணம், உன்னை அதிகாரியாக வைக்க வேண்டும் என்றார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 25ஆம் அதிகாரம் சொல்லி நான் முடிக்கிறேன். 21ஆம் வசனத்தை வாசிங்க. அவனுடைய எஜமான் அவனை நோக்கி நல்லது உத்தமமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்திலே உண்மையாய் கொஞ்சத்திலே நீ உண்மையாய் இருந்தால் அநேகத்தின் மேல் உன்னை ஹல்லேலூயா உன்னை பாஸ்டர் இவ்வளவு நேரம் நல்லா சொன்னீங்க, அதிகாரியா வைப்ப, இப்ப திடீர்னு உண்மையா இருக்குன்னு சொல்லிட்டீங்களே, எந்த ஒரு வாக்குத்தத்தமும் கட்டளை இல்லாமல் இதை செய்யாம இதை செய்ய ஆண்டவன். இந்த 3 பேருமே அவர்களுக்கு இந்த ஒரே ஒற்றுமை என்ன தெரியுமா? கர்த்தருக்கு அவர்கள் உண்மை உள்ளவர்களாக. ஹல்லேலூயா. யோசேப்பு அவருடைய நிலைகளிலே அவர் உண்மையா இருந்தார். தாவீது எல்லா நிலைகளிலும் கர்த்தருக்கு உண்மை உள்ளவராக இருந்தார். தானியேல் எல்லா நிலையிலும் கர்த்தருக்கு உண்மை உள்ளவர். உண்மை உள்ளவர்களை ஆண்டவர் உயர்த்துகிறார். அந்த இவ்வளவு நேரம் நல்லா சொன்னீங்க பாஸ்டர், எல்லாருக்கும் கிடைக்கும். நீங்க கர்த்தருக்கு உண்மையா இருந்தால், கொஞ்சம் அதான் கொஞ்சத்திலே உண்மையா இருந்தால் அநேகத்தின் பேர் அதிகாரியாக இல்ல. உண்மையா இருக்கிறோமா? கர்த்தருக்கு நான் உண்மையா இருக்கோம். கர்த்தருக்கு உண்மையா இருக்கும்போது ஆண்டவர் உன்னை அதிகாரியாக வைத்து அழைப்பார். நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர்? அழகு பார்க்கும் கர்த்தர். உன்னை அதிகாரியாக வைத்து அழகு பார்த்ததாகும். இந்த மாதத்தில் ஒரு விசேஷித்த ஒரு மாதமாக ஆண்டவர் தருவார். ஆகவே தீங்கு நாளில் நான் உன்னை எனது கூடார மறைவிலே ஒழித்து வைத்து உன்னை கண்மலையிலே உயர்த்துவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். இந்த ஆதியாகமம் சங்கீதம் 27:5 நீங்கள் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். ஒவ்வொரு நாள் எடுத்த உடனே எல்லா வாக்கு தத்துவம், ஒவ்வொரு மாதம் கொடுக்கிற வாக்கு தத்துவம் 31 நாள், 30 நாள், 21 நாள், 28 நாள் வரும்போதுதான் டெய்லி காலை வச்சோன்னே ஒரு வார்த்தை அதை நினைவு போகிறேன் படி ஆண்டு இந்த வாக்கு தத்துவத்தை நிறைவேற்றுங்க. ஆண்டவர் நிறைவேற்றுவார். உங்களை அதிகாரியாக வைப்பார், உங்களை ஆளுகை செய்யக்கூடியவராக வைப்பார். அப்படி அதற்கு தான் திட்டம் வச்சிருக்கிற ஆண்டவருடைய திட்டத்தை நீங்க அறிய முடியாது. யோசேப்பு ஆண்டவர் உயர்த்தினார், தாவீதை ஆண்டவர் உயர்த்தினார், தானியேலை ஆண்டவர் உயர்த்தினார்.
எதிரான தேசங்களில் போய் அவன் வாழ்ந்திருந்தார், அவருடைய எல்லா நிலைகளையும் அவர் உயர்த்தினார். உங்களையும் உயர்த்துவார். இந்த காரியம் எனக்கு கடினமாக இருக்கிறது நீங்க நினைக்காது. கர்த்தர் உங்களை ஏற்ற நிலையிலே உயர்த்துவார். அவருடைய பலத்தை கைக்குள்ள நாம அடைந்தோம். ஆகவே நான் உண்மையாக இருப்போம். கர்த்தர் உங்களை உயர்த்தி அவர் பார்ப்பார். அந்த விதமான காரியங்களை பெற கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார்கள். ஆமாம்.